அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 369 370 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம ஹீரோட ஒய்ஃபை காட்டினாங்கல்ல, அங்கே தான் முடிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக இவளுக்கு நம்ம ஹீரோ பற்றி கவலை இருக்குது. பட் ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, உன் ஹஸ்பண்டை எவன் என்ன பண்ண முடியும், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. அந்த பசங்களும் அங்கே வந்து சேர்றாங்கப்பா. நம்ம தியன்சி பார்த்தீங்கன்னா ட்ரூ காட் லெவல் ரீச் ஆகிட்டான். இந்த குட்டி பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அவங்க எல்லாமே வந்து ஒயிட் காட் லெவல் ரீச் ஆகிட்டாங்க. இந்த பீஸ்ட் இருக்கு பாருங்க, அது என்ன யோசிச்சுட்டு வருது, அடுத்த வாட்டி அந்த பறவையை பார்த்தேன், நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் பாரு அப்படிங்குது. தேஞ்சி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்கிறான்னா, தம்பி பிறந்ததுக்கப்புறம் நான் போய் அப்பா எங்கே இருக்காருன்னு தேடி கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறான். பட் ஆனால் அங்கே ஒரு லேடி இருக்காங்க, நீ இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கு அலோட் இல்லை அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் உன்னை போகக்கூடாது சொல்லியிருக்காரு அப்படிங்கிறாங்க. யாரா மாஸ்டர் அப்படின்னு பார்த்தா நம்ம லின் ஷாவுத்தியன் தான். ஆனால் தேஞ்சி என்ன சொல்கிறான், அப்போ நீங்கள் ஏன் கூட வாங்க, நீங்கள் என்ன ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களே அப்படிங்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, மாஸ்டர் ஆர்டர் இல்லாமல் என்னால் எங்கேயுமே வர முடியாது அப்படிங்கிறாங்க. அதான் அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாரா, அப்பாக்கும் சரி தாத்தாக்கும் சரி ஏகப்பட்ட எதிரிகள் இருக்காங்க. நீ வெளியில் போய் யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டேன்னு வச்சுக்கோ, உன்னை வச்சு அவங்கள மிரட்டுவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த குட்டி பசங்களும் அதே தான் சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், அப்போ நான் ஹெவன்லி காட் ஆகிட்டு நான் போய் அப்பாவை தேடுறேன் அப்படிங்கிறான். அந்த லேடி என்ன சொல்கிறாங்க, வாய்ப்பே கிடையாது, நீ காட் கிங் ஆனால் மட்டும்தான் உன்னோட க்ளோன் பாடி எடுத்துக்கிட்டே வெளில போக முடியும் அப்படிங்கிறாங்க. எது காட் கிங்கா, அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அவங்க என்ன சொல்கிறாங்க, இங்கே ஒரு பிளேஸ் இருக்கான், அந்த இடத்துல டைம் அப்படிங்கிறது 100 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக போகுமா. ஸோ நீ அங்கே 10 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலே காட் கிங் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா 10 வருஷமா, அது ரொம்ப லாங் ஆச்சே அப்படிங்கிறான்ப்பா. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ ஹார்ட் ஒர்க் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், 100 வருஷம் ஆகும் அப்படிங்கிறாங்க. எது 100 வருஷமா, அப்போ எனக்கு வயசாகிடுமே அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இவங்க காட் லெவல் அப்படிங்கிற ரீச் ஆகிட்டாங்கன்னா இவங்களுக்கு வயசெல்லாம் பெருசாக ஆகாது. இவங்க இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு பக்கம் ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆயிடுச்சு. நம்ம ஆட்கள் வந்து கிரியேஷன் எனர்ஜிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல ஒரு பாம்பு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அங்கே இருக்க பீஸ்ட் எல்லாத்தையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம பறவை பாக்குது, டேய் எவ்வளோ தைரியம் இருந்தால் ஆட்ட போடுவேன்னு சொல்லிட்டு இது பயங்கர அடி அடிக்குது. நம்ம பறவையை பார்த்தோன்னே அந்த ஒரு பீஸ்ட் ஓடுமா, என்ன ஒன்றும் பண்ணுறாதீங்க, என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்குது. போனது அப்படியே வாயை மூட்டு போயிருந்தா பரவாயில்ல, நம்ம பறவையை பார்த்து கிராண்ட்பான்னு சொல்லிடுச்சிங்க. இதுக்கு சரியான கோவம் வந்துச்சு. அந்த பாம்பை தூக்கி தூரமாக போட்டுச்சு, ஓடி போயிட்டு என் கண்ணிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ பார்த்துட்டு தான் இருக்கான். நம்ம ஷாவ்தியனை அந்த ஃபர்னஸ் போட்டு வறுத்தெடுத்தது இல்லை, அதில் இதோட விங்ஸ் எல்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்குங்க. இந்த ஒரு இடத்துல கேயாஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ இவங்க அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ஸ்மால் வேர்ல்டுடைய வில் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுதுன்னா இவங்களை அடிக்க ஆரம்பிக்குது. ஆனால் இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, ஏன்னா இதெல்லாம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் கிடையாது. பிரச்சனையே அந்த யூனிவர்ஸ் வில் தான். நம்ம ஹீரோ என்ன கேட்குறான், அந்த யூனிவர்ஸ் வில் இருக்குல்ல, அது இந்த ஸ்மால் வேர்ல்டை சேர்ந்த உயிரினங்களை கொல்லுமா அப்படின்னு கேட்குறான். அந்த டிராகன் என்ன சொல்லுது, கொல்லாது அப்படிங்குது. அதனால தான் பல பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சோல் எனர்ஜி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இந்த ஸ்மால் வேர்ல்டில் வந்து ரீஇன்கார்னேட் ஆகுறாங்க. ஸோ இங்கேயே பிறந்து வளர்ந்த காரணத்தால் அந்த யூனிவர்ஸ் வில் இவங்களை எதுவுமே பண்ணாமல் விட்டுரும். என்னமா பிளான் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இவங்க இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த யூனிவர்ஸ் வில் அப்படிங்கிறது வந்துருமா, அது வந்து பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்குதுங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், அது இன்னும் ஃபுல் பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கல, இங்கேருந்து ஓடி போயிடலான்னு சொல்லிட்டு வாய்ட் கேட் ஓப்பன் பண்ணிட்டு கிளம்பி போயிடுறான். நம்ம பறவை எப்பவும் போல் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல், நீ என் கிளான் ஆன்செஸ்டர் தானே, எவ்வளோ பெரிய ஆள் நீ, ஆனால் அந்த யூனிவர்ஸ் வில் அப்படிங்கிறது உன்னை குப்பை மாதிரி நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு பேசுது. உடனே அந்த ஃபர்னஸ் இருக்குல்ல, மறுபடியும் இதை போட்டு செம்மடி அடிக்குதுங்க. லின்ஃபங் என்ன சொல்கிறான், அந்த ஹெவன்லி வில் இருக்கிறது வந்து நல்லது தான், ஏன்னா இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் காட் கிங்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் இங்கே வராமல் இருப்பாங்க இல்லையா. அந்த டிராகன் என்ன சொல்லுது, நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இந்த நார்மல் காட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாமே அந்த யூனிவர்ஸ் வில்லை பார்த்து பயப்படுவாங்க தான், ஆனால் அவனுங்க கோல் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக பயபுல என்ன வேணா பண்ணுவானுங்க, ஜாக்கிரதையாரு அப்படிங்குது. சரின்னு சொல்லிட்டு இவனும் போகிறாங்க. இப்போ இன்னொரு பக்கத்தில் ஏகப்பட்ட கிளானை சேர்ந்தவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க ஒவ்வொருத்தனா. அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் வேறு இருக்குங்க. இவ்வளோ பேர் இங்கே இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு ஒரு 2 சாதாரண பீப்புள் வராங்க. வந்து பார்த்துட்டு, டேய் என்னடா எவனோ நின்றுட்டு இருக்கான், எப்பா சாமி இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடையாது, வாடா போகலான்னு சொல்லிட்டு போயிட்டானுங்க அவனுங்க திரும்ப. இங்கே லின்ஃபங்கும் பிரின்சஸும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, ஆக்சுவலாக இந்த பொண்ணோட வயிற்றுல பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் இருக்கு போல தெரியுது. ஆனால் இந்த உண்மையை இவன் இன்னும் லின்ஃபங் கிட்ட சொல்லவே இல்லை. அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா போல. இன்னொரு பக்கத்தில் வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கலவரம் நடக்குது. என்னடா அப்படின்னா, அந்த கிரியேஷன் எனர்ஜி இருக்கு இல்லையா, அது தோன்றக்கூடிய ஒரு நேரம். லின்ஃபங் லிட்டரலாக சொல்லணும்னா சண்டைக்கு ரெடி ஆகிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். அவனோட வெப்பன் அப்படிங்கிறத எடுத்து அவன் பவரை பண்ணவே ஆரம்பிச்சிட்டான். அவன் மட்டும் கிடையாது, சுற்றி இருக்கவங்க எல்லாருமே அந்த வெப்பன்ஸ் அப்படிங்கிறத எடுத்து பவரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னடா அப்படின்னா, இவங்க எல்லாருக்கிட்டையுமே எம்பரர் லெவல் வெப்பன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ யாருமே வந்து சாதாரண ஃபேமிலியை சேர்ந்தவங்களே கிடையாது. இப்போ இவங்க அந்த எனர்ஜியை நோக்கி போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல வேற ஒன்று நடக்குது. அதாவது லோட்டஸ் மாதிரி இருக்குது, நிறைய லோட்டஸ் அந்த இடத்துல பூக்க ஆரம்பிக்குது. இந்த லோட்டஸை பார்த்த உடனே எல்லாருமே அப்படியே நின்றுறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, கேயாஸ் கிரீன் லோட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. ஏன் வெயிட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு பூ பூத்ததுக்கு அப்புறமா அந்த பெட்டல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே தனித்தனியாக போயிடுமா. ஒருத்தருக்கு ஒரு பெட்டல் கிடச்சா கூட போதும்,
நம்ம வந்து அந்த எம்பரர் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறத பில்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த பூக்குள்ளே தான் அந்த மதர் சோர்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்குது. எப்படியாவது அதை நம்ம எடுத்தே ஆகணும் அப்படிங்குது. நம்ம பிரின்சஸ் வேகமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் ஆனால் இவன் தடுக்கிறான். வெயிட் பண்ணு, போகாத அப்படிங்கிறான். இப்போ அங்கே இருக்க ஒருத்தன் என்ன சொல்கிறான், இந்த பூ என்னோட இது, எவனா குறுக்கா வந்தீங்க அவ்வளோதாண்டா அப்படிங்கிறான். ஆனால் இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், தம்பி உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு நீ உனக்கு தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான், என் பெர்மிஷன் இல்லாமல் எவனாவது கையை வச்சிங்க அவ்வளோதாண்டா அப்படிங்கிறானுங்க. என்னங்கடா ஆளாளுக்கு அடிச்சுக்கிறீங்க. இப்போ திடீர்னு என்ன நடக்குது, ஒரு 2 கேரக்டர் சண்டை போட ஆரம்பிக்குது. எதுக்காக இவங்க அடிச்சுக்கிறானுன்னு தெரில. மற்றவங்களாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா இவங்க அடிச்சுக்கிட்டு இவங்களில் 2 பேருக்கும் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்றவங்களுக்கு அட்வான்டேஜ் இல்லை. ஸோ மற்றவங்களாம் அமைதியாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா காட் கிங் லெவலுக்கு மேலே இருக்காங்க இல்லையா. அதை நம்ம பறவை கேட்குது, இவங்கெல்லாம் காட் கிங் லெவலுக்கு மேலே தானே இருக்காங்க, அப்போ அந்த ஹெவன் லெவல் வந்து தடுக்கணும்ல, ஏன் வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குது. அது கேட்குற கேள்வி என்னவோ கரெக்டு தான். ஆனால் இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு டெக்னிக்கு ட்ரிக்கெல்லாம் பயன்படுத்தி தான் வந்திருக்காங்க. ஸோ அந்த ஹெவன் லெவல்லையே ஏமாத்துற மாதிரி இருக்குது. இப்போ அங்கே ஒரு டிராகன் இருந்ததுல, அது என்ன பண்ணுதுன்னா பூ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போதுங்க. அங்கே இருக்க ஒரு பொண்ணு என்ன பண்ணுறான், அந்த டிராகனை தடுத்து நிறுத்துறா. இப்போ அந்த டிராகனுக்கு கோவம் வந்துருச்சு. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வழியில் குறுக்க வருவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை தூக்கி போட்டு செம்மடி அடிக்க, அவளை அடித்து தண்ணியில் தூக்கி போட்டுச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணுறா, ஏதோ ஃபேப்ரிக் மாதிரி இருக்குது, அதை யூஸ் பண்ணி இந்த டிராகனை பிடிச்சிருவாளா. இந்த டிராகனுக்கு செம கோவம் வந்துச்சு. இந்த கிழிஞ்சு போன துணியை என்ன பண்ணுறான் பாருன்னு சொல்லிட்டு கடிச்சு கிழிச்சிருமா. நம்ம பறவை தூரத்துலேருந்து பார்க்குது. பரவாயில்லையே, என்ன மாதிரியே கடிக்குதப்பா இந்த டிராகன் சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு பெருமையாக அவனுக்கு. லின்ஃபங் எப்போ வேணா களத்தில் குதிக்க ரெடியாக இருக்கான். அவன் என்ன சொல்கிறான், பிரின்சஸ் கிட்ட நீ வந்து பவர் பண்ணி ரெடியாரு, ஒரே அடியில் எல்லாரையும் டிஃபீட் பண்ணிடணும் அப்படிங்கிறான். ஆனால் இவங்கெல்லாம் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஒரு யூனிவர்ஸ் வில் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. நம்ம ஹீரோ அங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டான். இப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். Bye.